வெல்கம் பேக் கைஸ். நம்ம டே 17ல் இருக்கோம். இதில் காமனாக எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, அவுட்டர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க. வெளியே என்ன நடக்குது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம பாசிட்டிவாக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெளியே பார்த்தோன்னா, இன்னும் எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் நடக்கலையே, இல்லை வேறு யாராவது நெகட்டிவாக நம்மக்கிட்ட ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, இல்லை ஒரு படம் பார்த்துட்டோம் அப்படின்னா, இல்லை ப்ரெசென்ட்டில் அந்த விஷயம் எதுவுமே இல்லையே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ஒரு விஷயம் நமக்குள்ளே போயிட்டு என்ன நடக்கும், நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்ன்ற கேள்வியை கேட்டுடுறோம். அண்ட் ரியாலிட்டியை பார்த்து நெகட்டிவ் ஃபோக்கஸ் பண்ணிடுறோம். ஸோ அவங்க நெகட்டிவ் யாராவது ஒருத்தவங்க நம்மளை நெகட்டிவாக ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு நெகட்டிவ் நடந்துருச்சு அப்படின்னா, நம்ம அவுட்டர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதை மறந்துடுறோம். ஸோ வெளியே எனக்கு நெகட்டிவ் நடந்துருச்சு, ஒரு 10 நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஆனால் ஏன் நெகட்டிவ் நடந்தது, 20 நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஆனால் ஏன் நெகட்டிவ் வந்தது அப்படின்ட்டு நம்ம இந்த அவுட்டர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அவுட்டர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணோன்னா வாட் யூ ஃபோக்கஸ் இட் வில் எக்ஸ்பேண்ட். அப்போ இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டை நம்ம ஓவர் கம் பண்ணணுன்றதுக்காண்டி தான் இந்த ப்ராக்டிஸை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை முடிஞ்ச வரைக்கும் அவுட்டர் வேர்ல்டை இக்னோர் பண்ணிடுங்க. எல்லாமே பொய், எல்லாமே ட்ராமான்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த கான்செப்டை பற்றி இன்னர் வேர்ல்டு அவுட்டர் வேர்ல்டுன்னு ஒரு கான்செப்ட் வரும். அப்போ நம்ம அதை பற்றி கிளியராக பார்ப்போம். இப்போ வெறும் ட்ராமான்னு நினச்சிக்கோங்க. உங்களோட இன்னர் வேர்ல்டை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் விஷுவல் பண்ணுறது தான் உண்மை, நீங்கள் அஃபர்மேஷன் சொல்கிறது தான் உண்மை, நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணுறது தான் உண்மை. மற்றபடி இது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே பொய். நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறது தான் உண்மை. கண்ணால் பார்க்கக்கூடிய ப்ரெசென்ட் எல்லாமே பொய். அந்த மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அவுட்டர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் வாட் யூ ஃபோக்கஸ் இட் வில் எக்ஸ்பேண்ட். நம்ம எதை கவனிக்கிறோமோ அது நம்மளோட லைஃப்பில் அதிகமாக ஆரம்பிக்கும். பாசிட்டிவ் கவனிச்சா பாசிட்டிவ் அதிகமாகும், நெகட்டிவ் கவனிச்சா நெகட்டிவ் அதிகமாகும். அவுட்டர் வேர்ல்டில் ஒரு வேளை நெகட்டிவாக நம்ம கவனிச்சிட்டோம், அந்த நெகட்டிவ் என்ன ஆகும், திரும்ப அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் அந்த நெகட்டிவை விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக இருக்க போகிறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பியாக இருக்க போகிறோம். விஷுவல் தான் உண்மை, செல்ஃப் லவ் தான் உண்மை, அஃபர்மேஷன் தான் உண்மை, கிராட்டிடியூட் தான் உண்மை, நம்ம பண்ணுறது தான் உண்மை. அவுட்டர் வேர்ல்டு எல்லாமே ஒரு ஃபேக். அந்த மாதிரி மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவுட்டர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நான் 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு என்னோடய பார்ட்னர் என்னை திட்டாங்க, என்னை பிளாக் பண்ணிட்டாங்க, கண்டுக்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் போய் பேச, நான் ஃபோன் பண்ணி அவங்க எடுக்கலை, பண்ணாதீங்க. அதுவே நடக்கும். எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம், பயப்பட வேணாம். நடக்குமா, பயப்பட வேணாம். நீங்கள் பாட்டுக்கு இருங்க, அதுவே எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நம்ம சேஸ் பண்ணால் தான் அந்த விஷயம் நடக்காது. உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜாப் கிடைக்கல, பரவாயில்ல, உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை விட பெட்டர் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். பிஸ்னஸ் க்ரோ ஆகலை, பரவாயில்ல, ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுவாக பிஸ்னஸ் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம தண்ணி தான் ஊற்ற முடியும், அதை பராமரிக்க தான் முடியும். அதை வளர்கிறதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதை வளர்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அது வளர்கிறது அதுவாக தான் வளரும். நம்ம முடிஞ்சளவு எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லெட்கோவாக இருந்தால் அதுவே மரம் சூப்பராக அழகாக வர ஆரம்பிச்சிடும். நம்ம என்னடா வளரல அப்படின்னு பிடுங்கி பார்த்துட்டு வேற பார்த்துட்டு திரும்ப நம்ம உள்ளே வச்சுட்டு திரும்ப ஒரு நாளுக்கு அப்புறம் என்ன வளரலையே பிடுங்கி நம்ம வேற பார்த்துட்டு வச்சோன்னா வளரவே வளராது. இந்த தப்பு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அது வளரட்டும் அப்படின்ட்டு லெட்கோவில் விட்டுறணும். அவுட்டர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நம்ம அடுத்து டே 18ல் மீட் பண்ணலாம்.